ஹாய், ஸோ இன்னைக்கான ரெசிபி பார்த்தீங்கன்னா பன்னீர் டிக்கா எப்படி பண்றதுன்னு பார்த்துலாமா. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, 2 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அண்ட் தேவையான அளவு சால்ட் அண்ட் ஆஃப் லெமன் ஜூஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 1 வெங்காயம், 1/2 தக்காளி அண்ட் 1 கேப்சிகம் வந்து கியூப்ஸ்ல வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பன்னீர் வந்து ஹோம்மேட் பன்னீர் தான் பண்ணிருந்தேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருந்தனால ஸோ கரெக்டா செட் ஆகல. ஸோ இதை வந்து ஒரு 1/2 hour ஊற போட்டுருங்க. ஸோ தட் மசாலா வந்து நல்லா இறங்கும். ஸோ இந்த பன்னீர் டிக்கா வந்து ஊறுறதுக்குள்ள நான் சைட் பை சைடு ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வந்து பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் அதுக்குள்ள வந்து பன்னீர் டிக்கா செட்டும் ஆயிடுச்சு. ஸோ இது எப்படி குக் பண்றதுன்னு பார்த்துலாமா. ஒரு பேன் எடுத்துக்கோங்க, ஸ்பூன் ஆயில் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல நல்லா குக் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், நம்மளோட சூப்பர் டேஸ்டியான பன்னீர் டிக்கா ரெடி. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா. ஹாய், ஸோ இன்னைக்கு என்ன ரெசிபி பார்த்தீங்கன்னா பன்னீர் டிக்கான்னு சொல்ல முடியாது, பன்னீர் புர்ஜின்னு சொல்ல முடியாது. ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒருத்த மாட்டிக்கிட்டான். இது வந்து ஹோம்மேட் பன்னீர்னால கொஞ்சம் இதுவாயிட்டான். பட் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். செம்மையா இருக்குங்க, டேஸ்ட் உண்மையாக நல்லா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.